சத்தியமாக சொல்கிறேன், தமிழ் சினிமா வெறியர்கள் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமா பார்க்குற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிஜமே ஒரு ஃபீஸ்ட்டு அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். ரஜினி அண்ட் கமலை ஒரே ஃப்ரேமில் பார்த்தது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வந்து நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு 90s கிட்ஸுகளுக்கு தான் தெரியும் இது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உதாரணத்துக்கு ஃபுட்பாலில் வந்து ரொனால்டோ மேன்செஸ்டர் யுனைட்டட்லேருந்து போயிட்டோன்னே ரியல் மாட்ரிட்ல ஆடிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு வருஷமும் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோவில் வந்து சொல்லுவாங்க ரொனால்டோ திருப்பி வந்துருவாருன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த 90s early 2000ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரஜினியும் கமலும் சேர்ந்து நடிக்க போகிறாங்க, இந்த டேரக்டர் வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு, அவர் தான் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே கமர்ஷியல் பீக்கில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நியூஸஸ் வந்து நிறையா வந்துகிட்டே இருக்கும். அப்போது இண்டஸ்ட்ரியில் வந்து ஏதாவது ஒரு டேரக்டர் ரொம்ப டாப்பில் இருந்தார் அப்படின்னா வந்து அந்த டேரக்டரையும் இவங்க ரெண்டு பேரையும் இணைச்சிருவாங்க. மோஸ்ட்டாக அந்த டேரக்டர் வந்து ரெண்டு பேர்கிட்டையும் ஒர்க் பண்ணியிருப்பார். அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சுரேஷ் கிருஷ்ணா, ஏன்னா அவர் வந்து சத்யாவில் கமல் அவர்கள் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு, பாஷா எடுத்தார் இல்லையா, அதில் வந்து சுரேஷ் கிருஷ்ணா தான் கரெக்டான ஆள். அவர் வந்து வச்சு கேபி அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ண சுரேஷ் கிருஷ்ணா ரஜினி கமல் வச்சு எடுக்க போகிறாரு, ரெண்டு பேருக்குமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கேஎஸ் ரவிக்குமார் ரஜினி கூடயும் கமல் கூடயும் வந்து டைரக்ட் பண்ணவர். அவர் ஒரு மேடையிலே ஒரு படி மேலே போய் சொல்லிட்டார், எல்லாருமே எழுதிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர், ரஜினி கமல் வச்சு நான் தான் டைரக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு. அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும் ரெண்டு பேருக்குமே பெரிய ஹிட் கொடுத்த இந்தியன் 2 மறந்துடுங்க, இந்தியன் அதுக்கப்புறம் எந்திரன் மாதிரி ஹிட்லாம் கொடுத்த சங்கர், அவரால் மட்டும்தான் இவ்வளோ பெரிய ரெண்டு பெரிய ஹீரோஸ் வச்சு பிரம்மாண்டமான ஒரு படைப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒருத்தர் மேலே வந்து விழுந்தது. அப்படி கடைசியாக ஒருத்தர் மேலே விழுந்தது, அவர் தான் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா லோகேஷ் கனகராஜ். அவர் வந்து இந்த கிரியேட்டிவ் டிஃப்ரென்ஸ்லேருந்து ஒதுங்கிட்டார். கூலி படத்துலேருந்து ரஜினி வந்து லோகேஷ் கனகராஜ் மேலே கொஞ்சம் கடுப்பாக இருக்கார், அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொன்னாலும் அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டே வச்சு கிளாரிஃபை பண்ணிட்டார். இல்லை, நான் கொண்டு போன கதை ரொம்ப அதிரடியாக இருந்துச்சு, அவங்க வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு நினச்சாங்க, ப்ளஸ் எனக்கும் வேறு ப்ராஜெக்ட்ஸ் இருந்துச்சு, எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணலான்னு, பட் நான் திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா அதர் கமிட்மெண்ட்ஸ்க்கெலாம் போகிறேன்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்துட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் வந்து சுந்தர் சி, அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரஜினி கமல் ப்ராஜெக்ட்டுக்கு வந்தாரா இல்லை ரஜினி ப்ராஜெக்ட் வந்தாரான்னு தெரியல, பட் அவர் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவ் டிஃப்ரென்சஸ்னால சில விஷயங்கள்லாம் ஒரு அறிக்கையாக கொடுத்துட்டு வெளில போயிடுறாரு. அதுக்கப்புறம் யாரா இருக்கா அப்படின்னு தேடினப்போ ராஜமௌலியை கூட்டின்னு வரணுன்றாங்க, பிரசாந்த் நீலை கூட்டின்னு வரணுன்றாங்க. இந்த மாதிரி வந்து வெளியில் போயிட்டு நிறையா பேர் வந்து கேட்டாலும் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு தான் அடித்தது ஜாக்பாட்டு. அது வேறு யாரும் இல்லை, உங்களுக்கு தெரியும், டேரக்டர் நெல்சன். ஸோ டேரக்டர் நெல்சன் ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆனாலும் இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து முந்தானத்து தான் வந்தது. வேறு யார் இதை பண்ண முடியும்? இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். பொலிட்டிக்கலி இந்த படம் சீக்கிரமாக ஒரு ப்ரோமோ எடுக்கப்பட்டு இந்த நேரத்தில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கான ரீசன் வந்து வெறும் ஒரு சினிமா ஒரு சார்பாக மட்டும் பார்க்கக்கூடாது, அரசியல் ரீதியாகவும் இந்த படத்தின் மூலியமாக ஒரு இம்பேக்ட் வந்து ஏற்படுத்தணும். ரஜினி கமலும் சேர்ந்து நடிக்கிற படத்தை ரெட் ஜெயண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரஜினி ஃபேன்ஸ் கமல் ஃபேன்ஸ் ரெண்டு பேருமே என்ன பண்ணுறீங்க, எல்லாருமே வந்து உதயசூரத்துக்கு குத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறது கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற சூழ்நிலையில் ஒரு படம் எடுத்தால் அது வந்து வெளில வர்றது அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தை சார்ந்து இருக்கிற பட்சத்தில் இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான 2 ஹீரோக்களை வச்சு படம் தயாரிக்கிறதுக்கு இன்றைக்கி லெவலில் திராணி உள்ள இருக்கிற ஒரே நிறுவனம் யாருன்னு பார்த்திங்கன்னா வந்து ரெட் ஜெயண்ட் மட்டும்தான். அவங்களால தான் வந்து பார்த்திங்கன்னா மணி வைஸும் இதை பண்ண முடியும், அத்தாரிட்டி வைஸும் ரெண்டு பேரையும் சும்மா பிடிச்சி ஒன்றா நிற்க வைக்க முடியும். அப்படிங்கிறதுனால அந்த பவர் வந்து காட்டுறது மட்டும் இல்லாமல் எலெக்ஷனுக்கு முன்னாடி சைக்காலஜிக்கலாக ரஜினியும் கமலும் பார்த்திங்கன்னா ஒரு டிஎம்கே குடும்பத்தை சார்ந்த பேனரில் வந்து படம் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்போ அதன் மூலியமாக அந்த ஆதரவெல்லாம் பாருங்கள் எங்கள் பக்கம் தான் இருக்குன்ற மாதிரி காட்டுற மாதிரியான ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுற மேட்டர் தான் அது. சோஷியலி எல்லாருமே இதை பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு படம் ரஜினி கமலும் 47 வருஷத்துக்கு அப்புறம் இணையறாங்க அப்படின்னு தோணினாலும் ஒரு இந்த வரக்கூடிய தேர்தலில் ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவசரமாக இந்த ப்ரோமோ வந்து ஷூட் பண்ணி விட்டுருக்காங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும். ஏன்னா இது அப்படியே வந்து இதுக்கு எதிராக யாரெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்காக நான் விஜய் டைரெக்டாக குறை கூறலை, விஜயுடைய ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 நடிகர்கள் ரஜினி அண்ட் கமலுடைய வயசை ஒரு தவறான வார்த்தையோடு ஒன்று குறிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும், விஜய்லாம் வந்தார்னா 1000 crore வச்சுருவார், அது மட்டும் இல்லாமல் விஜயும் அஜித்தும் சேர்ந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ப்ரோமோ வீடியோ அப்படியே எடுத்து ஏஐயில் ரீக்ரியேட் பண்ணி போட்டு காட்டினாங்க. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா விஜயும் அஜித்தும் வந்து ஒரு மெச்சூர்டான டைமில் நம்ம ஒரே ஸ்க்ரீனில் பார்த்தது இல்லை, நல்லா இருந்துச்சு. பேசிக்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைவால்ரியை கிளப்பி விடுறதுக்காக தான் இந்த படத்தோட ப்ரோமோவை டக்குன்னு அவசரமாக வந்து பண்ணி விட்டாங்க. சரி, இப்போது இந்த படத்தோட ப்ரோமோக்குள்ளே வரும், அதோட கான்டென்ட்குள்ளே பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு பேருமே பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. ரெண்டு பேருமே அவங்களோட ஏஜ்டான வயசில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன கெட்டப்லாம் போட்டால் நல்லா இருக்குமோ அதெல்லாம் போட்டுட்டு வராங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து எங்களுக்குள் போட்டி இல்லை, நாங்கள் நண்பர்கள், பொறாமை இல்லை, போட்டி உண்டு அப்படிலாம் சொல்லியிருந்தாலும் அந்த போட்டி எவ்வளோ வந்து சின்ன பிள்ளைத்தனமாக இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில், இன்றைக்கும் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப காமிக்கான வகையில் வந்து நெல்சன் அந்த ப்ரோமோவில் வந்து காட்டியிருப்பாப்பில். நெல்சனோட படங்கள் எப்படி இருக்குமோ இல்லையோ ப்ரோமோ வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ப்ரோமோ வந்து பார்த்திங்கன்னா ஆஹா ஓஹோ அப்படின்னு இல்லைனாலும் ஒரு பேடான ப்ரோமோலாம் சொல்ல முடியாது, க்யூட்
க்யூட்டாக இருந்துச்சு. அவருக்கு அது பிடிச்சிருந்தா நான் இதை எடுத்துக்கிறேன், இவருக்கு இது செட் ஆகும்னா நான் அதை எடுத்துக்கிறேன், இவர் இதை எடுத்துக்கிறாரா அப்போ அது வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேருக்கும் உள்ள அந்த போட்டி இருக்குல்ல, அதை வந்து அழகாக வந்து காமிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வகையில் இவ்வளோ பெரிய கேலிபர் உள்ள 2 லெஜண்ட்ஸ் வந்து அதை ஒத்துக்கிட்டு அதை பண்ணணும், ரொம்ப ஜாலியாக இறங்கி பண்ணணும் அப்படின்னு நினச்சது வந்து ரொம்ப சூப்பரான விஷயமா இருந்துச்சு. ஆனால் இது வரைக்கும் நல்லா க்யூட்டாக இருந்துச்சா, சூப்பராக இருந்துச்சா. ஆனால் பிரச்சனை அப்படிங்கிறது நம்மளுக்கு அதோட நிற்க போகிறதில்ல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருமே அப்படியே ஸ்டைலாக ஒரு டோர்லேருந்து வெளில வந்து முகத்தை பார்த்துட்டு அப்படியே சரிசமமாக வந்து நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. அந்த கராஜ் விட்டு நடந்து வந்தோன்னு தான் நம்மளுக்கு பிரச்சனையே வந்து ஆரம்பிக்குது. சத்தியமாக சொல்கிறேன், என்னோடய மண்டைக்கு அப்போ வந்து புரியவே இல்லை. இந்த ப்ரோமோ பார்க்குறப்போ அழகாக இருக்கக்கூடிய கவர்ச்சியாக இருக்கக்கூடிய பெண்கள்லாம் கார் வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப குட்டையான ட்ரெஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க. இந்த 2 லெஜண்ட்ஸும் நடந்து வரும்போது இவங்கள வந்து ஏக்கத்தோட ஒரு தாக்கத்தோடு வந்து பார்க்குறாங்க. இவங்க 2 பேரும் அந்த கண்டுக்காமல் அப்படியே ஸ்வாகாக நடந்து வந்துகிட்டே இருக்காங்கன்றப்போ நானும் இந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படின்னு நான் வந்து பார்த்துட்டே இருந்தேன், ஒரு சாதாரண ஒரு ஆம்பளை ஆடியன்ஸ் மாதிரி. பட் ஒரு பொண்ணோட ரைட்டப் ஒன்று பார்த்தேன் ஃபேஸ்புக்கில். அது வந்து லைட்டாக ஆமாம்ல இப்படி ஏன் நம்ம யோசிக்கவே இல்லை அப்படின்னு தோணுச்சு. இந்த 2 நடிகர்களும் தொடாத உச்சமே இல்லை, இவங்க வாங்காத பாராட்டே இல்லை, இவங்களை தங்களை ஹீரோவாக காமிச்சிக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா தங்களோட மாஸ்குலானிட்டியை நிரூபிக்கிறதுக்கு இத்தனை டீகேட்ஸ் மோர் தேன் ஆல்மோஸ்ட் 5 டீகேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட மாஸ்குலானிட்டியை நிரூபிச்சிக்கிறதுக்கு ஆம்பளத்தனத்தை காட்டுறதுக்கு நிறைய விஷயங்கள் நிறைய படங்கள் வந்து பண்ணிட்டாங்க. அதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் சொல்ல முடியாது, மோஸ்ட் ஆஃப் த மூவிஸில் பெண்களை அப்ஜெக்டிஃபை பண்ணியும் நிறைய படங்கள் வந்து பண்ணியிருக்காங்க, கவர்ச்சியாக நிறையா வந்து பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் உலகத்துக்கு கதை மூலியமாக நியாயம் சொல்லக்கூடிய ரஜினி அவர்கள், கமல் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸில் சொல்லாத தத்துவமே இல்லை. 2 பேருக்கும் நல்ல ஒரு வயசு ஆயிடுச்சு. கமல் வந்து ஸ்ருதி கல்யாணம் மட்டும் தான் நான் தாத்தா இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் தாத்தா வந்து ஆகக்கூடிய வயசு தான் அவருக்கும் தெரியும். ரஜினி அவர்கள் நிஜமாக தாத்தாவே ஆயிட்டார். ஸோ இந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு ப்ரோமோ வைக்கிறாங்க அப்படின்னா வந்து இவங்க 2 பேர் ஸ்டைலாக நடந்து வராங்க, காருக்கு போகிறாங்க, சாவியை போடுறாரு. அதுக்கப்புறம் வந்து நெல்சனும் அனிருத்தும் வந்து பேசுகிறப்போ ஹீரோ யார் ஜி அப்படி ஆமாம் யார் ஹீரோன்னு கேட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். அதுக்கு நடுவில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இவங்களோட பொண்ணு ஆல்மோஸ்ட் இவங்களோட பேத்தி வயசு இருக்கக்கூடிய பொண்ணுங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களை வந்து கவர்ச்சியாக வச்சு பார்க்குற மாதிரி ஏக்கத்தோடு பார்க்குற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதான் ஏஐ மூலியமாக க்ரியேட் பண்ணுதுன்றாங்க. அதுக்கப்புறம் ஒத்து பார்த்தா அது ஏஐ மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து எது ஏஐ எது ரியல்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. பட் இந்த பர்டிகுலர் பெண்கள் அந்த கராஜில் இருந்தவங்கலாம் கொஞ்சம் ஒத்து பார்த்தா லைட்டாக ஏஐ மாடல்ஸ் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஃபேக்காக இருக்குது. அட்லீஸ்ட் பரவாயில்ல ஏஐயாவது யூஸ் பண்ணிங்களே. ஏன்னா உண்மையான பெண்களே அப்ஜெக்டிஃபை பண்ணி பெண்களாகவே காட்டினா அது இன்னும் அதிகமான தப்பு தானே. பட் தப்பு தான் என்னன்னா இவங்க 2 பேரும் தங்களை இன்னும் ஒரு மாஸ்குலைன் காட்ஸாக காட்டி பெண்களை இப்படி கவர்ச்சியாக மட்டுமே காட்டி ஒரு கவர்ச்சி பொருளாக காட்டி அந்த பேத்தி வயசு இருக்கக்கூடிய பெண்கள் வந்து கவர்ச்சியாக காட்டி தான் அந்த நடந்து வந்து காரில் இருக்கணும் அவசியம் இல்லை. ஸோ நெல்சன் தான் அப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வராரு அப்படின்னா கூட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தத்துவங்கள் அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபிலாசபியாக இருக்கட்டும், ஸ்பிரிச்சுவல் தத்துவங்கள் பேசுகிற ரஜினியாக இருக்கட்டும், இவ்வளோ அரசியலுக்கு வந்து டிவியை டார்ச் லைட் மூலியமாக உடைச்சி திருப்பியும் அதே டிவிக்குள் புகுந்து நடித்து கொண்டிருக்கும் கமல் அவர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு தெரியாத நியாயமாக அவ்வளோ விஷயங்கள் பேசுகிறாங்க. பட் இந்த ஒரு சீப்பான ப்ரோமோ அது வந்து நிஜமாகவே ஏஐயாக இருந்தாலும் ரொம்ப ஆபாசமாக இருந்துச்சு. வாட் தே ஸ்டாண்ட் ஃபார் ஆஃப்டர் ஆல் தீஸ் இயர்ஸ் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவங்க இருக்கிற ஸ்டேச்சரில் இதை பண்ணுறாங்களே அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அதை பார்த்தா வந்து உறுத்தலை. பட் ஒரு பெண்ணோட பார்வையில் அதை பார்த்து அந்த பெண்ணோட ரைட்டப்பை நான் படித்தப்போ அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரண ஒரு மொழியில் தான் எழுதியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு சிஸ்டர் வந்து இப்படி யோசிக்கிறப்போ ஆமாம்ல ஏன் அவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தோணுச்சு. ஸோ இனிமேல் உங்களை வந்து மீதி இருக்க காலகட்டங்களில் மற்ற ஹீரோக்கள் இதெல்லாம் பண்ணால் கரெக்டுன்னு நான் சொல்ல வரல, அவங்க பண்ணால் கூட சரிங்க ஏதோ பொழப்புக்காக இன்றைக்கி வந்து பீக் அடையிறதுக்கு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களாம் தொடாத உச்சமே இல்லை. ஸோ யூ பீப்புள் ஹாவ் டு செட் தி எக்ஸாம்பிள். நீங்கள் இன்னும் உங்களோட ப்ரைம் இயர்லாம் முடிஞ்சு இன்னும் கொஞ்சம் காலம் நிறையா உங்களோட படங்கள்லாம் நடிச்சுட்டு போயிடுவீங்க. அப்படி இருக்கிறோம் மீதி இருக்கக்கூடிய உங்களோட படைப்புகளில் தொடர்ந்து பெண்களை ஆப்ஜெக்டிஃபை பண்ணி காட்டாமல் இந்த ப்ரோமோ மாதிரி அபத்தமான விஷயங்கள்லாம் அந்த படத்தில் இடம்பெறாமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ரஜினி அவர்கள்லாம் ஒரு காலகட்டத்தில் வாய்ஸ் கொடுத்து ஆட்சியே வந்து மாற்றினவர், நடுவில் தானே கட்சி தொடங்கணும் வெற்றிடம் இருக்குன்னு சொன்னார். அவரும் என்னடானா இந்த பேனர் தான் நடிக்கிறாரு. ஒரு காலத்தில் டார்ச் லைட் வச்சு டிவி உடச்சிரும் இந்த பேனர் தான் நடிக்கிறாரு. ஸோ உலகம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் நம்ம ஒருத்தர் பார்த்து அப்படி நினச்சிருப்போம்ல அது அப்படியே உள்டவாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் இந்த ப்ரோமோவை பார்த்தப்போ நம்மளுக்கு தெரிஞ்சுது. எது எப்படியோங்க இவ்வளோ கருத்துக்கு எல்லாம் வந்து பேசினாலும் கருத்து கடலைகள்லாம் போட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சினிமா ஃபேனாக 2 பேருமே நடிக்கிறத நம்மளால் இக்னோர் பண்ணிட்டு போக முடியல. ரொம்ப ஃபேசினேட்டிங்காகவும் ரொம்ப அம்யூஸ்டாகவும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனை கூட்டக்கூடிய ஒரு ப்ரோமோவாக இருந்தது. பார்க்கலாம் படம் எப்படி இருக்குது அப்படின்றது. பட் நம்ம இதை மட்டும் பார்க்காம இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல அதை தான் உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு தோணுச்சு. நான் சொல்லக்கூடிய கருத்துக்களில் ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா அது தயவு செய்து கமெண்ட்டில் போடுங்க. உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். இதை முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேனே,
நிறைய பேர் வந்து டீகோட் பண்ணுவாங்க. பாருங்க அந்த கராஜில் அப்படி எழுதிருக்கு, கார் நம்பர் என்ன, இவர் என்ன சொல்ல வராரு, KHAN காட்டுது, யார் ஹீரோ யார் வில்லன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ப்ரோமோலே சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம அதுக்குள்ளலாம் போகவே போகிறதில்ல. இப்போ பேசிக்காக வந்த தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் ஹாலிவுட் மாதிரி வந்து நம்மளோட பிராட் பிட்க்கும் டிகாப்ரியோக்கும் இருக்கக்கூடிய அந்த கேரக்டர்ஸ் இருக்குல்ல, ப்ராமினெண்ட்டான கேரக்டர்ஸ், அது மாதிரி ஈக்குவலாக வந்து வைக்கணும் அப்படின்றதுக்காக முயற்சிகள் செஞ்சுட்டு இருக்கதாகவும், வுல்ஃப்ஸ் அப்படின்னு ஒரு படம் ஜார்ஜ் க்ளூனியும் பிராட் பிட்டும் நடித்த இந்த வுல்ஸ் அப்படிங்கிற படத்தோட கதையை கூட தழுவி எதிர்க்கலாம். அதுவும் ஒரு காமெடி படம் தான், டார்க் காமெடி படம் தான். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 அதே கேலிபர் கொண்ட ஹீரோஸ் வச்சு நடிச்சிருப்பாங்க. ட்ரெஸ்ஸும் லைட்டாக அதே மாதிரி இருக்குது. ஸோ இந்த படங்களோட தழுவலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்த தகவல், பட் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஆனால் நம்மளுக்கு தான் கதை பஞ்சம் வந்துருச்சு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு படம் எடுத்திருந்தாங்கன்னா அதெல்லாம் டப்புன்னு சுட்டுக்க வேண்டியது தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த நிறைய ஹீரோக்களோட ரீசெண்டாக வந்த படங்கள் எல்லாமே ஏதோ ஒரு இங்கிலீஷ் படத்தோட இன்ஸ்பிரேஷன் தான். எனிவே, நன்றி.